வணக்கம். வேர்ல்டு செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சு சீன ராணுவ விமானங்கள் உணர்திறன் வாய்ந்த தாய்வான் நீரிணையின் நடுக்கோட்டை கடந்து ஊடுருவியதை கண்டறிந்ததாக கூறியது. சீனா தனது கடற்படை தரையிறக்கம் கப்பல்களுடன் போர் பயிற்சிகளை மேற்கொண்டதாக கூறியது. கடந்த 4 ஆண்டுகளில் சீனாவின் ராணுவம் ஜனநாயக ரீதியில் ஆளப்படும் தாய்வானை சுற்றி அதன் செயல்பாடுகளை கணிசமாக அதிகரித்துள்ளது. பெய்ஜிங் தாய்வானை அதன் சொந்த பிரதேசமாக கருதுகிறது. இந்த நிலைப்பாட்டை தாய்வானில் உள்ள அரசாங்கம் கடுமையாக நிராகரிக்கிறது. தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு முன்பு நடந்த 24 மணி நேரத்தில் சீன நடவடிக்கைகள் குறித்து தினசரி காலை புதுப்பிப்பில் 14 சீன ராணுவ விமானங்கள் தாய்வான் நீரிணையின் மத்திய கோட்டை கடந்து வடக்கு தாய்வானின் துறைமுக நகரமான கீலுங்குக்கு 41 கடல் மைல் தொலைவில் சென்றதாக கூறியது. அங்கு தாய்வான் கடற்படைக்கு ஒரு பெரிய கடற்படை தளம் உள்ளது. தாய்வான் நீரிணையின் மத்திய கோடு முன்பு இருதரப்புக்கும் இடையே அதிகாரப்பூர்வமற்ற எல்லையாக இருந்தது. ஆனால் சீன ராணுவ விமானங்கள் இப்போது அதை தொடர்ந்து கடக்கின்றன. அப்படியொரு மத்திய கோட்டின் இருப்பை அங்கீகரிக்கவில்லை என்று சீனா கூறுகிறது. ஒரு வாரத்தில் 2வது முறையாக தாய்வான் அருகே சீனா கூட்டுப்போர் தயார்நிலை ரோந்து பணியை மேற்கொண்டதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு கூறியது. சீனாவின் பாதுகாப்பு அமைச்சு நேற்று கருத்து கேட்கும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை. நேற்று தாய்வானை சுற்றியுள்ள பகுதிக்கு பொறுப்பான சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவத்தின் கிழக்கு கட்டளை தளம் அதன் வீசாட் சமூக ஊடக பக்கத்தில் சீன கடற்படை கப்பல்கள் நேரடி போருக்கான தரையிறங்கும் பயிற்சிகள் என்று அழைக்கப்படும் படங்களை காட்டியது. பயிற்சிகள் எப்போது எங்கு சரியாக நடந்தன என்று அது கூறவில்லை. ஆனால் கப்பலில் பொருத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகள் இயக்கப்படும் சுடும் படங்களை காட்டியது. தரையிறங்கும் அணியின் முன்னணி துருப்புகள் எப்போதும் சண்டையிட தயாராக இருக்கிறார்கள் என்று படங்களுடன் வெளியிட்ட குறிப்பில் கூறப்பட்டது. தாய்வான் தேசிய பாதுகாப்பு பணியகத்தின் இயக்குனர் ஜெனரல் சாய்மிங் என் கூறிய போது இரவு நேர போர் ரோந்துகளை நடத்துவது மற்றும் அந்த ரோந்துகளில் தரையிறக்க கப்பல்கள் மற்றும் கண்ணிவடி அகற்றும் கப்பல்களை பயன்படுத்துவது உட்பட அசாதாரண புதிய யுக்திகளை சீனா பயன்படுத்த தொடங்கியுள்ளது. சீனாவின் கடலோர காவல்படை இந்த வாரம் சீன கடற்கரைக்கு அடுத்துள்ள தாய்வானின் கட்டுப்பாட்டில் உள்ள கின்மென் தீவுகளை சுற்றி அதிக ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தாய்வானின் கடலோர காவல்படையிலிருந்து தடை செய்யப்பட்ட கடற்பகுதியில் நுழைந்து தப்பிச் செல்ல முயன்ற 2 சீன பிரஜைகளின் மரணம் தொடர்பான சர்ச்சையினை தொடர்ந்து பிப்ரவரியில் ரோந்து பணிகள் தொடங்கியது. கின்மென் அருகே கடலோர காவல்படையினரால் நடத்தப்பட்ட சாதாரண சட்ட அமலாக்க ஆய்வு சீன மீனவர்களை பாதுகாக்க உதவும் என்று சீன அரசு ஊடகம் குளோபல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. தாய்வான் ரோந்து பணியை மிரட்டும் இராணுவ தந்திரம் என்று மறுத்துள்ளது. தாய்வானின் ஜனாதிபதியாக லாய் சிங் தே தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து சீனா ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ள தாய்வான் விழிப்புடன் இருப்பதாக தாய்வானின் உயர் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். ஜனவரி மாதம் தேர்தலில் வெற்றி பெற்று மே 20ஆம் தேதி பதவியேற்க உள்ள லாய் சீனாவின் மிகப்பெரிய எதிரியாக சீன அரசால் பார்க்கப்படுகிறார். அவரை ஒரு ஆபத்தான பிரிவினைவாதி என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி வர்ணிக்கிறது. லாய் தற்போதைய ஜனாதிபதி சாய் இங்வென் போன்றே பெய்ஜிங்கின் இறையாண்மை உரிமைகோரல்களை நிராகரிக்கிறார். தாய்வானின் மக்கள் மட்டுமே எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் என்று இருவரும் கூறுகிறார்கள். லாய் கடந்த 4 ஆண்டுகளாக தாய்வானின் துணை அதிபராக உள்ளார்.